என்ன பார்த்தோம்? உலகத்தின் முடிவு என்ன? உலகத்தின் முடிவு என்ன தெரிந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்குது இல்லைங்களா? இன்னுமே என்ன நடக்குது, எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த உலகத்தின் முடிவு என்ன? இன்னொரு வாட்டி நம்ம அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். போன வாரம் வாசித்த அந்த வசனத்தை. ஏன்னா யார் கேட்டாங்கன்னா சீஷர்கள் யார்கிட்ட கேட்குறாங்கன்னா இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. மத்தாய் 24 3வது வசனம் வாசிங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்கள் முடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஆமேன். கர்த்தாவே, சீஷர்கள் எப்படி கர்த்தாவே உங்கள் பாதப்படியில் கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சீஷர்களை கேட்கும்போது நீர் கர்த்தாவே 11 காரியங்கள் நீர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த காரியங்களெல்லாம் கர்த்தாவே நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியத்தில் இருந்து நீங்கள் எங்களை கர்த்தாவே எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் அதில் என்னென்ன காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு. ஜனங்கள் பெருகுவார்கள், பஞ்சங்கள் பெருகும், பாவங்கள் பெருகும், அறிவு பெருகும், நோய்கள் பெருகும், யுத்தங்கள் பெருகும், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள். எதுவரை பார்த்தோம்? 7 காரியங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அக்கிரமம் பெருகும். ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறார் அக்கிரமங்கள் பெருகும். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்பா. மத்தேயு 24:12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ அப்படி இருக்குதா? அநேகரோட அன்பு என்ன ஆகுதுன்னா, அநேகரோட அன்பு என்ன போகுது? தனிந்து போகும் அப்படின்னு சொல்லி அது எங்கே சொல்லியிருக்கு அந்த வசனம்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை நீங்கள் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை. கடைசி நாட்களில் நீ பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் கொள்ளைக்காரர்கள் வரும் என்று அறிவார்களாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நீங்க படிக்கும் போது நீங்க பார்க்கணும். மனுஷன் எப்படி இருப்பாங்க? தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகதை உள்ளவர்களும் தூஷிக்கின்றவர்களையும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுப அன்பு இல்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கின்றவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கின்றவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் இல்லாதவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவர் பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராகும் தேவ பக்தியை வேஷத்தை தரித்து அது பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் விட்டு விலகு. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இப்படி இருப்பாங்களா இல்லையா? இப்போது கடைசி காலத்தில் இது ஒரு தீர்க்க தரிசனம் தானே. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அதில் நம்ம என்ன நம்ம கவனிக்கணும்னா, மனுஷன் தற்பிரியமாக இருக்கிறார், வீம்புக்காரனாக இருக்கிறார், அகங்காரம் உள்ளவனாக இருக்கிறார், தூஷிக்கின்றவர்களாக இருக்கிறார், தாய் தகப்பன் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்.
இந்த மாதிரி காரியங்களெல்லாம் எப்போ நடக்குதுன்னா கடைசி காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தீமோத்தி பவுல் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது வீட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கணவர் பிள்ளைங்களெல்லாம் இருப்பாங்க. யார் மேலே நீங்கள் அன்பு செலுத்துவீங்க, ஜாஸ்தி அன்பு யார் மேலே நீங்கள் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது பிள்ளைங்கள மேலே செலுத்துவீங்க. ஒவ்வொருத்தர் கணவர் மேலே செலுத்துவாங்க, ஒவ்வொருத்தர் பிள்ளைங்கள மேலே செலுத்துவாங்க. அவர் பிள்ளைங்கள மேலே நம்ம அன்பு செலுத்தி அவங்கள வளர்த்து படிக்க வச்சு அவங்கள எல்லாமே நம்ம என்ன பண்ண பாதுகாக்கும் போது அந்த பிள்ளைங்களோட அன்பு யார் மேலே இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவன் தாய் தகப்பனோட உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அது அந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த அன்பு எல்லாம் என்ன ஆகுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ இன்னொன்று என்ன, கணவருக்கு மேலே மனைவிக்கு அன்பு இல்லாமல் கொஞ்சம் இருக்கு போயிடுது. ஆனால் எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் இருக்குது. பிள்ளைங்கள் மேலே கூட தாய் தகப்பனுக்கு அன்பு இல்லாமல் போயிடுது. எப்படின்னா அந்த பிள்ளைங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கும்போது, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண, தாய் தகப்பன்னு ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், எத்தனை வாட்டியம்மா இவனை தவறு செய்கிறது, நான் இவன் தண்டிக்கிறது, நான் என்ன பண்ணேன் இவனை திருத்துறது, இதே இருக்கிறது எடுத்துகிட்டு போய் விற்கிறது, குடிக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைங்களை அடிக்கிறது, இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடைமான வைக்கிறது, வீட்டில் இருக்கிற நகை ஏதாவது பொருள் இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. என்னால் முடியலம்மா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது விட்டுட்டேன். என்னானாலும் பரவாயில்லை, செத்த என்ன பண்ணுவேன், மண் போட்டுட்டு ஒரு 8 நாள் 10 நாள் அளவு அவ்வளோதான். நான் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அழுவுறதோட மறுத்துட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது. அவனை உயிரோடு இருந்தால் என் மகன் யார் அடித்தாங்களோ, என் மகன் எங்கே போனானோ, சாப்பிட்டானோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு என்னன்னு ஒரு வேதனையாக இருக்குது எனக்கு. அதனால் அவரை மறிக்கிறது நல்லதம்மா. அப்போது கேட்குறாங்க ஒருத்தர், சரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மருமக இருக்கிறான், பேரப்பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் பார்த்துக்கிறார். கூலி நாள் செஞ்சு கூட அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க, வளர்த்துக்குவாங்க. நிம்மதியாக ஒரு டைம் சாப்பாடு சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அவங்க தூங்குவாங்க. ஆனால் இப்போ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலை செய்து வந்து வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கிறாங்க. அதனால் மறிக்கிறது நல்லது. சரி, இப்படி நாங்கள் இருக்கிறோம். இப்படி உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை குடும்பத்தில் இப்படி இருக்கிறாங்க நினச்சி பாருங்க. போவாங்க, குடிப்பாங்க, கஷ்டப்படுவாங்கள, குடிப்பாங்க, வருவாங்க. ஆனால் புள்ளை எப்படி இருக்குது, சாப்பிட்டாளா இல்லையா, மனைவி சாப்பிட்டாளா இல்லையா, வீட்டுக்கு வாடகை கட்டினாளா இல்லையா, அவன் என்ன செஞ்சா, யார் கேட்குற புருஷன் இருக்காங்களா? ஆனால் எல்லாரும் நான் சொல்ல கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். தேவன் அதுதான் சொல்கிறார். கடைசி காலத்தில் என்ன பண்ணுற, தற்பிரியர்களாக இருக்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவளுக்கு திருமணம் ஆகுது, அவங்களுக்கு பிள்ளைங்க வராங்க. சரியா, அந்த பிள்ளைங்களுக்கு வரும்போது பாசம் யார் மேலே ஜாஸ்தி இருக்குது? தாய் தகப்பனை பெத்தா தாய் தகப்பனை மேலே இருக்குமா, கணவர் மேலே இருக்குமா, பிள்ளைங்கள மேலே இருக்குமா? அப்புறம் பார்க்கும்போது பிள்ளைங்கள மேலே பாசம் இருக்கும். அப்படி தாய் தகப்பனு கணவர் மேலே இருந்த அந்த பாசமெல்லாம் விட்டு பிள்ளைங்கள மேலே அந்த பாசம் வைத்து அந்த பிள்ளைங்களை ஊட்டி வளர்த்துக்கும் போது, எல்லா காரியங்களும் செய்யும்போது, அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகும்போது, அவளுக்குன்றது யாராவது ஒருத்தர் வரும்போது அந்த தாய் தகப்பனை கரெக்டாக பார்ப்பாங்களா? இல்லை. நிறைய தாய் தகப்பன் நான் பார்க்குறேன். ஆனால் பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாங்க. ஏதோ ஒரு புக்கில் கூட நான் படித்தேன். என்னென்னா, அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சு, அந்த அம்மா அழகு இல்லையா, அந்த அழகு இல்லாமல் இருக்கும்போது அவனை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க. ஸ்கூல் டே ஏதோ வச்சுருக்காங்களா, அங்கே அவங்க அம்மா வர சொல்லி இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்,
இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்கப்பா, ஸ்கூல் டே உங்கள் டீச்சர் என்னை பார்த்தாங்க, என்னை வர சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வரேன் மகனே இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்களாம். மகனு சொன்னான், அம்மா நீ வரக்கூடாது அப்படின்னு. சரி, இவன் ஏதோ கோவத்தில் சொல்கிறான், சரி போ அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரெடி ஆகிட்டு அங்கே எல்லாம் உக்காந்துருக்குறாங்களா, போய் உக்காந்தாங்களாம். உக்காரும்போது அந்த மகனுக்கு வந்துச்சா பாரு கோபம். யார் ஒன்று வர சொன்னா, நீ எப்படி இருக்கிற, எல்லா பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எல்லா தாய் தகப்பனெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி வந்திருக்கிற, என் மானம் போகுது, நீ போறியா இல்லைன்னா நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மகன் கேட்டானா. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், மகனே நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா, நான் ஒன்று படிக்க வைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, பார்க்கணுன்னு கஷ்டப்படுறேன், அதுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறேன்னா இல்லை நீ போய் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அந்த அம்மா அழுதுட்டு வந்து வீட்டில் படுத்தாங்களாம். அப்போ ஒரு போதகர் அங்கே போயிருக்கிறாரு. ஏம்மா இப்படியெல்லாம் அழுறீங்க அப்படின்னா அந்த அம்மா அந்த போதகர்கிட்ட சொல்லிட்டு அழுந்தாங்களாம். ஐயா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், என் மகன் இன்னைக்கு என்னை இப்படி கேவலமாக பேசிட்டான் ஐயா, இதோட நான் உயிரோடு இருக்கிறதோட சாகிறது நல்லதில்லையா, என் மகனை வெயிலில் போன எங்கே கருத்திடுவானோ, ஒரு வேலை செஞ்சா என் மகன் எங்கே கஷ்டம் தெரிஞ்சிடுமோன்னு சொல்லி வெயிலில் அனுப்பாமல், ஒரு கஷ்டமான வேலை கொடுக்காம, ஒரு பழசு சாப்பாடு கொடுக்காம, நானும் பழசு சாப்பிட்டுட்டு அவனுக்கு நான் புதுசாக செஞ்சு வைப்பேனே, ஆனால் இன்றைக்கி என் மகன் இப்படி சொல்லிட்டானையா அப்படின்னு சொல்லி அந்த போதகர் வரும்போது அவர் என்ன பண்ணாங்கன்னா சொல்லிவிட்டு, சரி அவர் சொல்லியிருக்கார், அம்மா நீ கவலைப்படாத, என்ன பண்ணுறேங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் சாயந்தரம் வந்து உன் மகனு கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிருக்கிறாங்க. இந்த தாய் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, கதவு சாத்திட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த மகனை தட்டுறானா, தட்டும்போது என்ன பண்ணார், அம்மா இல்லை. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு அனுப்புனாங்க. இது நடந்திருக்கிற காரியம். சர்ச்சுக்கு அனுப்புனாங்களாம். பாஸ்டர் கூப்பிட்ருக்காங்க, எல்லா விசுவாசிகள் எல்லாம் வந்தாங்க அந்த அம்மாவை அடக்கம் பண்ணணுன்னு சொல்லி. அப்போ அந்த பாஸ்டரு யார் முன்னாடி சொல்லலையா, அந்த அம்மா உங்கள் அம்மா இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க, இப்படியெல்லாம் கவலைப்பட்டாங்கன்னு சொல்லலையா. சொல்லாமல் அவர் என்ன பண்ணார், அடக்கம் பண்ணிட்டார், போனார். போனதுக்கப்புறம் இவர் தேடி போனார் பாஸ்டரை, யார் மகன். எதுக்குன்னா அங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் வீடு இருக்குது, அந்த வீடு எப்படியாவது விற்றுடணும், அந்த வீடு விற்று எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறாரு. அப்போ அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் அவங்க அம்மா சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களெல்லாம் அழுந்திருக்கிறது ஏசத்தங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் சொல்லும் போது அந்த மகன் என்ன பண்ணானா, அழுந்தானா. இனிமேல் நீ அழுந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா பாஸ்டர் நல்லா திட்டிருக்கிறாரு. திட்டினுக்கு அப்புறம் என்ன பண்ண, இவனு வந்து என்ன பண்ண, சரி எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா, அந்த சர்ச்சுக்கு போகல, அது வீட்டிலவும் இல்லை, ஊர் விட்டு போனவன் அட்ரஸே இல்லை, ஊர் விட்டு போனவன் அட்ரஸே இல்லை. கடைசியில் ஒரு 20 வருஷம் கழித்து அதே பாஸ்டர் தேடி என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாரு. நீ யார் என்னன்னு கேட்கும்போது சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அம்மா என்னாலே தான் எங்கள் அம்மா உயிர் போச்சு, எங்கள் அம்மா அப்படி இருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, இப்போ நான் வெளிநாட்டுக்கு போனேன், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ எல்லா வசதி இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ண, அழுந்து பொழும்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது அதுபோல் அனாதையாக இருக்கிற தாய் புள்ளிங்க கை விட்டு இருக்கிற அந்த அநாத ஆசிரம் வச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நடத்தி கொண்டு இருக்கிறாங்களாம். அதுபோல் இது உலகத்தில் அன்பு இல்லை, பாசம் இல்லை. சரிங்களா? எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அவ்வளோதான். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எல்லாரும் கைவிட்டால் யார் இருக்கிறாங்க நம்மளுக்கு, யார் இருக்காங்க நம்மளுக்கு, தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அதனால் நம்ம எந்த கவலைப்படக்கூடாது, தேவன் மேலே பாரத்து போடணும். அப்படிப்பட்ட கைவிட்டுப்பட்ட அந்த தாய் தகப்பனும் முதியோர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அவருக்கு நம்மளால் முடிஞ்சு உதவி என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். ஆனால் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன், தாய் தகப்பன் இருந்தாங்கன்னா அவனுக்கு கனப்படுத்துங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தாய் தகப்பன்னு பேச்சு கேளுங்க. ஏன்னா தாய் தகப்பன் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம். தகப்பன் கூட போயிடலாம், ஆனால் தாய் போயிட்டாங்கன்னா அனாதி தான் அம்மா. இப்போ எங்கள் அம்மா இவ்வளோ வயசாக இருக்குது எனக்கு, 60 வயசு. இப்போ மே வந்தால் 59 முடிஞ்சு 60 வயசுக்குள்ளே போகுது. 60 வயசில் கூட எங்கள் அம்மா என் மேலே இருக்கிற பாசம் எங்கள் அண்ணத்தவங்க மேலே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு பாசம், அந்த தாய் பாசம். ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்க, நடுந்தே வந்துட்டுருக்குறாங்க. வந்து வீடு அடையாளம் தெரில, வந்து எல்லாம் போய் எல்லார் வீட்டு திறந்தம்மா எங்கள் பொண்ணு வீடு எதம்மா, எங்கள் பொண்ணு வீடு எதம்மான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. நடுந்தே வந்துட்டுருக்காங்க, யாருக்கும் சேர்த்து சொல்லாமல். அப்போது எங்கள் பேர பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஏன் பாட்டி இப்போ நடந்து வந்திருக்குறீங்க? ஐயோ உங்கள் பாட்டி பார்க்கணும்ப்பா, அதனால ஏதோ வந்து அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு ஃபோனு வந்தது, அம்மா உங்கள் பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்குறாங்க, நான் வரது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதனால போயிட்டுருக்குறாங்க. சரிங்களா? அது சரி. இப்போது பண்டிகை செஞ்சுருக்குறாங்க. அந்த பண்டிகையில கூட அந்த அம்மனாலே சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு என் மகளுக்கு எடுத்துகிட்டு போய் நீ கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த தாய் பாசம், அந்த தாய் பாசம். அந்த தாய் இருக்கிற வரை தான் நம்மளுக்கு என்னென்னா அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசம். அந்த தாய் போனதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அண்ணா தாயாரோ தம்பி யாரோ இல்லையா? அதனால் இந்த மாதிரி அன்பு கடைசி காலத்தில் இதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும்ன்றாரு. ஆனால் நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு அந்த அன்பு ஒளிஞ்சு போகக்கூடாது. அதுதான் நம்ம பாதுகாக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்நிய ஜனங்களுக்கு அந்த அன்பு ஒளிஞ்சு போகலாம். ஆனால் உனக்கும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த அன்பு விட்டு நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்போ தான் தேவன் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரணம் என்னென்னா, அன்பாயிரு. எல்லார் மேலே நீ அன்பாயிரு. உன் தாய் தகப்பனுக்கு மட்டுமே இல்லை, எல்லாரும் நான் எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல் நீ எல்லாரும் நேசிக்கணும் அப்படின்றார். அல்லேலூயா. அதுபோல தான் இந்த கடைசி காலத்தில் அன்பெல்லாம் போயிடுது. இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள், அன்பே இருக்காது. ரெண்டாவதாக 9ஆவதாக நம்ம பார்க்குறோம். இப்போ 8 பார்க்குறோம், 9 நம்ம பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்குது. பூமி அதிர்ச்சிகளும் பெருகி போகும். பூமி அதிர்ச்சி என்னாவது பெருகி போகுது. மத்தாய் 24:7 வாசிப்பா. மத்தேயு 24:7, மார்க்கு 13:8 நீங்கள் பார்க்கும்போது பூமி அதிர்ச்சிகள் பெரிதாகும், பெருகி போகும். வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னப்பா? இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுதுன்னா, இவெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் இப்போ நடக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் குஜராத்தில் நீங்கள் பார்க்கும்போது நடந்த பூகம்பத்தில், அப்போ குஜராத்தில் நடந்த அந்த பூகம்பமில் பார்க்கும்போது எத்தனோ கோடி மக்கள் என்ன பண்ணுறாங்களோ மறுத்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சில பூமி எதிர்ச்சி என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் வந்து தாக்கிச்சு. எத்தனோ பேர் மறுத்து போனாங்க. எத்தனோ பிள்ளைங்கள் விட்டு தாய் போயிட்டாங்க, தாய் விட்டு பிள்ளைங்கள் போயிட்டாங்க, தாய் தகப்பனை விட்டு கணவர் போயிட்டார். இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நிறைய காரியங்கள் நடந்தது. அதுபோல தான் கடைசி காலத்தில் இந்த பூகம்பமும் இதெல்லாம் சுனாமிகள் இதெல்லாம் வரும்போது, நான் ரிச்சிப்புக்குள்ளே வரல. 2000 நினைக்கிறேன், 2000 ஆண்டுல ஒசூரில் நான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாரும் அழுகுறாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வேளாங்கண்ணியில் இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் மறித்து போயிட்டாங்க சுனாமி வந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் அழுகுறாங்க. எங்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க ரோட்டுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னான்னு சொல்லி கேட்கும்போது, பாரம்மா உனக்கு தெரியாதா, இப்போ என்ன பண்ணிச்சு, சுனாமி வந்துடுச்சு வேளாங்கண்ணியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியூஸில் வந்திருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு. சரி, நானே என்ன பண்ணேன், அவங்க வீட்டில் போய் உக்காந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரே பயம். அது இது இருக்கு இல்லையா, டிராக்டர், அது என்ன புல்டோஜ் எதோ சொல்கிறாங்களே, அது ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து, மழை வேறு பேஞ்சிட்ருக்கு, தண்ணி வேறு இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்களே ஓரமாக ஜேசிபியில் நோண்டி எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா, ஒரு கை ஒரு காலை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அது குழியில போட்டுட்ருக்குறாங்க. அது பார்த்தது எனக்கு ஒரு வேதனை. ஆண்டவரே இப்படியெல்லாம் சாகுறாங்களே, ஒரு மனுஷன் நம்ம இதில்
வீட்டில் சொத்தா அவனுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்போம், அவனை எப்படி அடக்கம் பண்ணுவோம், அவனுக்கு என்ன சாங்கியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம செய்கிறதில்ல, இந்துவில் செய்கிறாங்க இல்லையா. ஆனால் அப்படி இருந்தால் ஜனங்களை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கை ஒரு காலை பிடிச்சிட்டு மூக்கை கட்டிட்டு என்ன நாத்தம் இருக்க முடியாது எடுத்து அப்படி போடும்போது ரொம்ப நான் பயந்தேன். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா, இது மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த தென்னையில் அழிச்சிட்டு போகும்போது எவ்வளோ பயப்பட்டிருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களெல்லாம் பிள்ளைங்களை விட்டுட்டு கணவர் விட்டுட்டு மனைவி விட்டுட்டு அவங்கெல்லாம் போகும்போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, அவங்க ஹிருதயம் எப்படி துடிச்சிருக்கும், அந்த உயிர் போகும்போது அந்த ஹிருதயம் எப்படி துடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா தூங்கவே இல்லை. பயம் வந்துச்சு எனக்கு. பயம் வந்து தூங்காமல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 8-10 நாள் அதை நான் பார்த்து தூங்கவே இல்லை. அவ்வளோ நான் பயந்தேன் நான். அல்லேலூயா. அதுபோல் என்ன ஆகுதுன்னா இந்த கடைசி காலத்தில் இந்த பூகம்பமும் சுனாமிகளும் இப்போ நல்லா பெருகுது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த வேளாங்கண்ணி இருக்கிறாங்க, அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து இங்கே என்ன வேளாங்கண்ணியில் இப்படியெல்லாம் சுனாமி நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அப்போ தேவன் எங்கே இருக்கிறாரு? அப்போ நான் அப்படி சொல்ல, தேவன் இருந்தால் இதெல்லாம் எதுக்கு இது இருக்கும், தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி என் உள்ளத்தில் அப்போது ஒரு பெரிய ஒரு பாரம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னென்னா மரணம். இன்னொரு காரியம், இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். அவர் பேர் என்னப்பா, அவர் கல்யாணகுமார் என்ற அந்த பாஸ்டர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அருமையானவர். அவர் நிறைய சபைகளெல்லாம் அவர் கட்டியிருக்கிறாரு, நிறைய ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு, கிராமங்களில் தேசங்களெல்லாம் அவர் போய் சபையை கட்டி இது பண்ணிகிட்ருக்கிறார். ஆனால் அவர் மனைவி 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்துதான், கிட்னி ப்ராப்ளம்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்துதான். நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு 12 மணிக்கு என்னமோ மரித்து போனாங்க, நாளைக்கு ஆராதனைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு காலையில் அந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையாக அவருக்கு ராத்திரி பகல் எங்கே ஜெபம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறது, விடுறதில்லை. என்னென்ன இப்போ மோகன்கிட்ட இருந்தாலும் சரி, மோகன் சிலாசார் ஜெபம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவாருன்னு எந்த சபையில் முன்னாடி போய் நின்று அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் நடத்துவார். கல்யாணகுமார் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கல்யாணகுமார் போடப்பாது. கல்யாணகுமார் அந்த ஒரு என்னென்னா நிறைய ஜெபம் பண்ணுவார். இன்னொன்று ஏழைப்பட்டவங்களுக்கு நிறைய உதவி செய்வார். எந்த சபை இரவு ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம் பாருங்கள், இவர் தான் இப்போ இரவு ஜெபம் 12 மணி நேரம் ஜெபம் இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இவர் தான். சரிங்களா? அப்போ ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ண முன்னாடி இருப்பார் பாருங்கள். ஆனால் அவங்க இங்கிலீஷ்காரங்க, அந்த அம்மா நினைக்கிறேன், இங்கிலீஷு பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் இங்கிலீஷு பேசுகிறாங்க. அந்த அம்மா 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா. ஆனால் நேற்று 11 மணிக்கோ 12 மணிக்கோ அவங்க மரித்து போனாங்க. ஆனால் இப்போது நாளைக்கு அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது காலையில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டவர்கிட்ட அழுந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, அவர் உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்னுமே அவன் மனைவி இல்லைன்னா அவர் எவ்வளோதான் ஊழியம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு இல்லையா. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இல்லை, ஆனால் எவ்வளோ ஒரு பாரத்தலாம். அதே போல் அவர் என்ன இன்னொன்று ராபின்சன் மனைவி கூட போன வருஷம் என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்க. ஏன்னா இந்த மனைவி சாகும்போது கொஞ்சம் காரியங்கள் அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்குது. அதை சொல்லிவிட்டு அவர் அழுகுறாரு. காலையில் அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், மனுஷன் எத்தனை வருஷம் இங்கே இருந்தாலும் எவ்வளோதான் நீ ஊழியம் செய்தாலும் ஒரு நாள் நம்ம போய் இதாகணும். அந்த இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறது, சமாதானம் நம்மளுக்கு வேணும். நாம் நினைக்கிறோம், ஆனால் அங்கே சமாதானமாக தான் இருக்கிறாங்க, இந்த அம்மா போயிட்டாங்க, அங்கே சமாதானமாக இருக்கிறாங்க, அவங்க அங்கேனுமா அங்கே சமாதானமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பிள்ளைங்க கணவர் எப்படி சமாதானமாக இருக்கிறாங்க? இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் என்னென்னா வேதனை தான், துக்கம்தான். ஆனாலும் அந்த மத்தியத்தில் தேவன் என்ன பண்ணுறார், அவங்கள ஆற்றுவார், தேற்றுவார். சரிங்களா? அதனால் நான் காலையில் உண்மைதான் சொல்கிறேன், 3 மணிக்கு என்னமோ 3:03 நான் பார்த்தேன். அப்படியே கண்ணில் எனக்கு தண்ணி வந்து அப்படியே ஜெபம் பண்ணேன் நான். ஆண்டவரே, அந்த மகனை பாவம் எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், ஓடி ஓடி ஊழியம் செய்வார். ஆண்டவரே, இப்போ அந்த வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவரே, சரி தேவனே, உங்கள் சித்தம் மெதுவாக அதன்படி நடத்துவீங்க. எல்லாருக்கும் மரணம் வர்றது ஒரு நாள் வரும். ஆனாலும்
சீக்கிரமாக அவங்கள எடுத்துக்கிட்டீங்க. சரி, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாடி கணவர்கிட்ட கொஞ்சம் காரியங்களை சொல்லும்போது அவர் சொல்லிட்டு அழுந்துட்டு இருந்தார். இது போல தான் கடைசி காலத்தில் என்னென்னா அன்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோம். பாருங்கள், இப்போ அவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லையா? இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே யாருக்குள்ளே இருக்கிறாருங்க அவங்க. சரி, அதே போல் ஆஸ்தி அந்தஸ்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தாய் தகப்பன் மேலே என்ன பண்ணுது? அன்பு வருது இல்லையா? கொஞ்சம் இருக்குது, உள்ளத்தில் இருக்கிறது இருக்கும். ஆனால் உள்ளற என்னென்னது? தாய் தகவல், ஐயோ சொத்து இருக்குது, யாருக்காவது கொடுத்துடுவாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது? கொஞ்சம் அன்பு அவங்க மேலே, உப்பு ஊறுகாய் மாதிரி. ஏன்னா இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருதே, அதில் அப்படி இருக்கும் அன்பு. எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? வந்துச்சு பாரு, வந்துச்சு பாரு, சாப்பிடும் போதே வருது, சாப்பிடும்போதே வருது. ஒரு கிறிஸ்தவங்களை கூட நான் பார்த்துருக்குறேன், கிறிஸ்தவங்களை கூட அப்படி பார்த்துருக்குறேன். அதனால் அந்த அன்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம கிறிஸ்துவ அன்பு கடைசி வரை நமக்கு இருக்கணும். கிறிஸ்து எப்படி அன்பாக இருந்தாரோ அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்? அன்பாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இன்னொன்று பூமா எதிர்ச்சிகள் அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ இன்னொன்று 10வது, சுவிசேஷம் பெருகி போகும். மத்தேயு 24:14 சுவிசேஷம் பெருகி போகும். நீங்கள் அதை யாராவது வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இப்போ பிரசங்கிக்கப்படுறாங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்க சபைகளில் பாருங்க, எந்த சபைகளவோ 12 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், எங்கே பார்த்தாலும் கூட்டம், சுவிசேஷங்கள் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? கிராமங்களில் போய் சத்தியத்தை சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நடக்குது இல்லையா? நடக்குது. ஏன்னா கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடுக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் என்னாவது? இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய ஊழியக்காரங்கள் எழும்பிட்டாங்க, நிறைய மிஷினரிகள் எழும்பிட்டாங்க, நிறைய சபைகள் கூட எழும்பிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சபைகளெல்லாம் ஒடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? சபைகளை எழுப்புக்கிறார். எந்த அளவுக்கு என்ன பண்ண கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு இடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் சபைகள் பெறுகிறது, சுவிசேஷம் பெறுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு தலைவர் பிரசிடெண்ட் வந்தார். அவருக்கு நான் சொன்னேன், ஒரு கிராமத்தில் ஆலயம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைம்மா அவங்க எல்லாம் எஸ்சிக்காரங்க தான் அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் என் கிராமத்தில் ஒருத்தர் பீட்டர்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், இங்கே என்ன பண்ணா, இங்கே ஒரு இடம் கூடயா நான் நீங்கள் சபை கட்டுறேன்னு சொன்னார். ஆனால் நான் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால் நான் வேண்டையா பீட்டரையா எங்கள் கட்டியாதீங்க, ஏன்னா எங்களுக்கும் அந்த சாமி காவாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டார். அப்போ நான் என்ன பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு பிரசிடெண்ட் அவர் 50 ஏக்கர் நிலம் இருக்கிறதான். ஏன்னா இதெல்லாம் பிஸ்லரி வாட்ரு இதெல்லாம் வச்சுருக்காராம். நீ என்ன வச்சாலும் என்ன பணக்காரன் ஆனாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னென்னா அது உங்கள் ஊரில் சபை இல்லைன்றீங்க, அந்த பீட்டர்ன்றவங்கள அப்படி நீ சொல்கிறீங்க, யார் உண்மையில் கடவுள் உங்களுக்கு தெரியுமா? நான் ரெட்டி, நான் சாட்சி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன். நான் ரெட்டி, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், எல்லா சாமிக்கு கும்பிடுவேன், எல்லா இடத்துக்கு நான் போவேன். எல்லாரும் என்னை தள்ளினாங்க, எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் என்ன பண்ணாங்க? தள்ளினாங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் போனேன். ஆனாலும் தேவனை தான் உண்மை இல்லவர் என்று இன்னும் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். இப்போ என் தேவன் அப்படிப்பட்டவங்களை முன்னாடி, என் ஜாதி ஜனங்களை முன்னாடி என்னை உயர்த்தி இருக்கிறார். நானும் என் குடும்பம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறோம்? கர்த்தர் சேவித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் அப்படியே ஆறுநூறு வாயை திறந்து பார்த்துட்டு, எப்படி ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க இல்லையம்மா, பணமும் இல்லை, பணமெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, பரலோக தேவன் எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கிருந்து வானம் தொருந்து ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொல்லி என்னை சாட்சியெல்லாம் நான் சொன்னேன். சொல்லும்போது, அப்படியம்மா எனக்கு தெரியலம்மா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன், இதெல்லாம் உண்மைதான். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க?
கிறிஸ்துவக்கிட்டே வாங்க, கிறிஸ்துவக்கிட்டே வாங்கன்னு சொல்லி வராங்க. இப்போ இதில் பேப்பரெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் நினைச்சோம் இவங்க ஜாதி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இவனு ஜாதி நான் மாற்றினா எனக்கு என்ன வருது? நீ பணம் கொடுக்குறியா? ஒன்றும் கொடுக்குறது இல்லை இல்லையா? உன்னு ஜாதி மாற்றி எனக்கு என்ன வரணும்? ஒன்றும் இல்லை. ஆனால் என் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணிரு, உனக்காக கூட ரத்தம் சிந்திருக்கிறாரு. நீ எந்த சாமி கும்பிட்டாலும் எங்கோ நீ போகலாம், ஆனால் என் தேவன் உனக்காக கூட ரத்தம் சிந்திருக்கிறாரு. அது மட்டும் இருக்காதீங்க. எப்படிம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வாயில் சொன்ன உனக்கு புரியாது. சங்கீதம் என்ன இது, ஏசையா 59வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீ என்ன பண்ண, படிக்கணும். அது படித்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பைபிளெல்லாம் நீ படித்தாதான் நீ எப்படி நீ யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனே, குரங்கில் இருந்த மனுஷனை வந்தானா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். குரங்கில் இருந்த மனுஷன் வந்தானா. நான் சொன்னேன், இதுதான் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு பைபிளை கொடுக்குற, படிக்கிறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ண, மூஞ்சி இது பக்கம் திருப்பிட்டார். அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, எங்கள் பொண்ணு அந்த காலேஜுக்கிட்ட என்னாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற காலேஜுக்கிட்ட மெடிக்கல் படிச்சுட்டு இருக்க டாக்டருக்கு அப்படின்னாரு. சரி தேவனே உங்கள் சித்தம் இருந்தாலும் இன்னொரு நாள் அவருக்கு நான் சத்தியத்தை சொல்ல நீர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணி சொல்லிட்டு நான் வந்தேன். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கண்டிப்பாக வருவார். அவர் ஊர் தலைவராக, அவருக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கிறதா. நான் சொல்லி என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணுறீங்க, நீங்களே ரட்சிக்கப்பட்டு சபை கட்டு போகிறீங்க பிரதர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதுபோல் தான் ஜனங்கள் மனக்கண்ணுகளை மூடி வைத்திருக்கிறது பொல்லாதாவி. அதனால தான் கடைசி காலத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுன்றது தான் என் ஆண்டவரோட நோக்கம். அதுதான் அவரோட வாஞ்சை. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புது ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ரட்சிக்கப்படுறாங்க. ஜாதி மதமே இல்லை. அப்படி என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கணுன்றது தான் தேவனோட வார்த்தை. அதுதான் தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட தேவனை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 11வது நம்ம பார்க்குறோம், அபிஷேகம் பெருகி போகும். என்னென்னா யோவேல் 2:28 நீங்கள் பார்க்கும்போது அபிஷேகம் பெருகி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்கள் எல்லாம்? என்ன கடைசி காலத்தில்? அபிஷேகம் பெருகி போகும். அபிஷேகம் பெருகி போகும். எங்கே அபிஷேகம் பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பாருங்க. இந்த வசனம் படிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உன் வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும், நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குமாரர்களும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அது உங்கள் மூப்பர்களும் சொப்பனங்கள் காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. தரிசனங்கள் என்ன பண்ணுறாங்களா, காண்பார்கள் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவி ஊற்றுவார். இப்போ நீங்கள் கூட பரிசுத்த ஆவியானவரே என்ன மேலே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறது, இறங்குற தேவனாக இருக்கிறார். பல பாஷைகள், அந்நிய பாஷை, அபிஷேகம், தீர்க்க தரிசன வரங்களும் இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதில் நமக்கு பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு பல இதில் பார்க்கும்போது டிஜிஎஸ் தினகரன் பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 7 வருஷம் அவர் ஜெபித்தாராம். 7 வருஷம் அவங்க ஜெபித்தாராம். ஆனால் பரிசுத்த ஆவியான அவர் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அப்போது ஒரு நாள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 9 வரங்கள் கூட அவருக்கு கொடுத்தாரு. உலகமெல்லாம் எடுத்து அவங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் இப்போ அப்படி கிடையாது. தேவன்னு சொல்கிறாரு, நீ கேளு நான் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, ஒன்று சுத்திகரித்து கொள்ளணும், ஒன்று கழுவணும். அடுத்த மேலே பொறாமல் வச்சுட்டு கெட்டு காரியங்களெல்லாம் நீ செய்துட்டு பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நீ என்ன பண்ண, அபிஷேகம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். உன்னை நீ கழுவு, சுத்திகரி. அப்போ என்ன பண்ணுறேன், மாம்சமான யாவர் மேலேயே நான் ஆவி ஊற்றுக்கிறேன் அப்படின்றார். இது கடைசி காலத்தில் எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அபிஷேகம் கொடுக்குறவரா. கடைசி காலத்தில்
இது தீர்க்கதரிசனம் மூலமாக இயேசுவே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதனால இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். இந்த கடைசி நாட்களிலே காண்கின்ற இடமெல்லாம் ஒரு பின்மாறி முன்மாறி மழை பெய்யும். நோவா காலத்தை நீங்கள் பார்க்கும்போது மழை பெஞ்சது, உலகம் அழிஞ்சுது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொருத்தர் மேலே அபிஷேகம் என்ற ஒரு பெரு மழையை அவர் பொழிகிறவராயிருக்கிறார். ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து ஜெபித்தாங்க. ஆனால் இப்போது அப்போஸ்தலர் காலத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது 120 பேர் 10 நாள் என்ன பண்ணாங்களா, புசியாமை குடியாமை பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்தார், இறங்கினார், தைரியம் வந்தது, வரங்கள் வந்தது, இந்த உலகத்தை ஜெயித்தார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுரு பயந்த சுபாவம் உள்ளவனா, சீஷர்களை பயப்படுவாங்களாம் ரோமர்களை பார்த்து. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்போ இறங்கினாரோ அவர் மேலே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. தைரியம் வந்து அவர் என்ன பண்ணார், ரோமர்களை முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னார். 3000 ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். அவ்வளோ தைரியம் எங்கிருந்து வந்தது பேதுருக்கு? எப்படி வந்தது அந்த தைரியம்? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர் மேலே ஊற்றினார். அதனால தான் அந்த தைரியம் அவங்களுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது அந்த தைரியம், அந்த பலம், அந்த விசுவாசம், நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு போகணும், நம்ம இந்த மாதிரி தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் தேவன் என்ன பண்ணார், பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்றது எளிமையை குதித்து ஆடி பாடுறது மட்டும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வாஞ்சை நம்மளுக்கு கொடுக்குறார், அந்த தாகத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். ஒருத்தருக்கும் ஒரு விதமாக அவரை கொடுக்குறவராக இருக்கிறார். சரிங்களா? அதுபோல் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, வந்திருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவா காலத்தில் பெய்த பெருமழை இன்றைக்கு 2வது காரியத்தை செய்தது. முதலாவது பாவிகளே அது அழித்தது நோவா காலத்தில். 2வதாக பேழையை மேலே உயிர்த்தப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு சபைகள் மேலேயும் தேவன் ஊற்றப்பட்டது. ஒவ்வொரு சபைகளிலும் நீங்கள் பார்க்கும்போது, ஆர்சியில் நீங்கள் பார்க்கும்போது அப்போல்லாம் அபிஷேகம் அதில் இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆர்சியில், எல்லா ஆர்சி சபைன்னு நான் சொல்ல முடியாது, ஒவ்வொரு சபையில் இப்போ ஆர்சி பாஸ்டர்களுக்கு கூட அபிஷேகம், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள் இப்போ நம்புகிறாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அபிஷேகத்தில் இவங்க பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சி பாஸ்டர்களுக்கு கூட. அதுபோல் கடைசி காலத்தில் எல்லார் மேலும் அபிஷேகம் நான் ஊற்றுறேன்னு சொல்லியிருக்கிறார். சகரியா 10:1 படிப்பா. சகரியா 10:1. சகரியா 10:1. ஆகவே சகரியா தீர்க்கதரிசி பின்மாறி காலத்திலே மழையை கர்த்தரிடத்திலே மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறு காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னலை உண்டாக்கி வயலிலே அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர்கிட்ட நீ கேளுங்க, பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பின்மாறி மழைன்னு அந்த அபிஷேகம் நம்ம மேலே அந்த மழை பெய்யணும். அந்த அபிஷேகம் என்ற அந்த மழை பெய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆயுதத்தோடு காத்திருக்கணும். அந்த மழை பெய்யுதுன்னு நம்மளை என்ன பண்ணுறாரு, மாற்றிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதே போல் தவிர இன்றைக்கு சபைகளிலே பேழையின் வாசல் திறக்கப்படுகின்றது. அப்போது ஒரு நாள் திடீரென்று கிருபையின் வாசல் கூட மூடப்படுமா. திடீரென்று இப்போ என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன கேட்டாலும் அவர் செய்வார். அபிஷேகம் கேட்டாலும் கொடுக்குறாரு, பாஷைகளை கேட்டாலும் கொடுக்குறாரு, ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, ஆசீர்வாதம் கேட்டாலும் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ண, சுவிசேஷம் கதவுகள் அடைக்கப்படுமா. ஒரு காலம் வருமா, அந்த காலத்தில் நம்ம என்ன கேட்டாலும் தேவன் கொடுக்க மாட்டாராம். அது எப்படி, எந்த காலம் அது? கடைசி காலம். கடைசி காலத்தை நான் அடிக்கடி சொல்வேன். இப்போ அவர் எங்கே எப்படி இருக்கார், லாயராக இருக்கிறாரு. அவர் ஜட்ஜாக வரும்போது நீ என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுறதில்ல,
கொடுக்க மாட்டார். அந்த சுவிசேஷம்ன்றதே இருக்காது. எங்கே இப்போ நீங்கள் உக்காந்துருக்கிறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சான்ஸ் என்ன பண்ணுறதில்ல, அந்த நேரத்தில் கிடைக்காது. அந்த சுவிசேஷம்ன்றதே இருக்காது. ஏன்னா அந்த கதவுகள்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாவிகள் முற்றமும் அழிக்கப்படுவார்களா? பாவிகள் என்ன பண்ணுவாங்க? முற்றிலும் அழிக்கப்படுவார்களா? அதே போல் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பேழைக்குள்ளே இருக்கின்றீர்கள் அல்லது இன்று பேழைக்குள்ளே நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா? இல்லைன்னா பாவிகள் அழிகிற போல அழிகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் எழுதியிருக்கிறார். அதுபோல தான் நம்ம என்னென்னா, சுவிசேஷ கதவுகளெல்லாம் மூடப்படும் போது அப்போ நம்ம எங்கே போய் ஓடி, சரி கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, நான் கடைசியில் நான் ரட்சிக்கப்படுறேன், இன்னும் கொஞ்சம் காலம் இல்லை. ஏன்னா அந்த கதவுகளெல்லாம் மூடப்படுது. இதுதான் கிருபையின் காலம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தேவனை தேடி அவர் பாதத்தில் நம்ம இருக்கும்போது, அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோகத்துக்கு செல்ற முடியும். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு கூட உலகம் முழுவதும் வருகை இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகை யாரும் தடுத்த முடியாது. கிறிஸ்துவனுடைய தேவன் சொல்லியிருக்கிற அந்த காரியம், தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொல்லியிருக்கிற காரியம், கிறிஸ்துவனுடைய வருகை யாரும் தடுத்தவே முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆனால் தேவன் சொன்னது தான். தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். அதனால் தடுத்த முடியாது. தேவனோட வருகை ஆயுதமாக இருக்கிறது. சரி, இப்போ 11 காரியங்கள் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் 11 காரியங்கள் நாம் பார்த்தோம். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ இனிமேல் நீ கேட்டதா சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நேரம் பயந்தான், இனிமேல் நீங்கள் கேட்டதா சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவீர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி நம்ம அறியணும்? யோவான் 14:3 நீங்கள் படித்து பாருங்கள். யோவான் 14:3 படிங்க. இயேசு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு
இடத்திலே நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவரோட வருகையில் சேர்த்துக்கொள்ளன்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், அந்த வசனத்தை படிங்க. நான் என் பிதாவினிடத்தில் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணி பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார், இயேசு கிறிஸ்து, என் பிதாவை இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் என்ன பண்ணுறேன்? அங்கே போவேன், வருவேன், வந்து என்ன பண்ணுவேன்? உங்களை என்ன பண்ணுறேன்? நான் கொண்டு போகிறேன். அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் இந்த வார்த்தை இயேசு சொல்லிக்கிறார் இல்லையா? அப்போ என்னன்னா, இந்த உலகத்தை எத்தனை நாள் ஆண்டவர் உருவாக்கினார்? 6 நாள். 6 நாள் இந்த உலகத்தை உருவாக்கினார். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த பூமி, இந்த செடி, இந்த கொடி, தண்ணீர், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஏதோ சொல்கிறாங்களே, பார்க்கு, பீச்சுகளும், இன்னொன்று இது கொடைக்கானல், ஊட்டி, இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுகளெல்லாம் நீ போய் பார்க்கும்போது எப்படி ரசிப்பீங்க தானே? எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போனேன், எனக்கு தெரிய மாட்டேன் அதெல்லாம். இதுக்கு போனேன், ஹைதராபாத்துக்கு போகும்போது எனக்கு கண்ணுக்கு ஏதோ வச்சுட்டாங்க. கண்ணெலாம் உக்காரமா நாங்கள் இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதப்பா அதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு. அவர் எங்கள் பொண்ணு சொல்லிச்சாம்மா, நீ உக்காரம்மா அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் தம்பி பொண்ணு. அப்போ நான் என்ன பண்ணேன், உக்காரும்போது ஏதோ கண்ணாடி மாதிரி வச்சுட்டு காட்டுறாங்க. பார்த்தோன்னா அந்த உலகம் அவ்வளோ நல்லா இருக்கு. கிட்டே போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்டே போய் இங்கே இப்படி கிட்டே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அது பேர் என்னம்மா? பிளானிட்டரியுமா? அப்போ என்ன பண்ண, கிட்டே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் ஜெருசலேமு ஆண்டவரோட கல்லறை. நான் என்ன கேட்டாங்க, என்ன வேணும்னு. இது நான் சொன்னேன், ஆண்டவரோட கல்லறை இதெல்லாம் என்ன பண்ணாக்க கிட்டே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆச்சு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லா அழகாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இல்லையா இந்த உலகத்தை. அதெல்லாம் அது தண்ணி 3% இந்த உலகத்தில் தண்ணி இருக்குதா, ஆனால் 1% மட்டும்தான் பூமி இருக்குதா. அதெல்லாம் காட்டினாங்க பாருங்கள். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சொர்க்கத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் தேவன் 6 நாளுக்குள்ளே இப்படி எல்லாம் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? பரலோகத்துக்கு போய் 2000 வருஷம் ஆச்சு இல்லையா? 2000 வருஷமாக உனக்காக எனக்காக பார்த்து ஒவ்வொரு காரியங்களை பார்த்து எப்படி உருவாக்கியிருப்பார்? பார்த்து என்ன பண்ணியிருப்பாரு? என் பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பேர் சொல்லி ரத்னமாக வருது, அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? நானா இந்த வீடு கட்டணும், இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? பாத்ரூம் லெட்டர்னு இருக்குதா தெரியாது, ஆனால் எப்படி கட்டியிருப்பார்? பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? கட்டியிருப்பார் இல்லையா? உருவாக்கியிருக்கார் இல்லையா? அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த உலகமே இப்படி உருவாக்கியிருக்கிறாருன்னா, ஆனால் பரலோகத்தில் தன்னை பிள்ளைங்களுக்கால எப்படியெல்லாம் செஞ்சு உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ அவர் மறுபடியும் வரைகிறாரு. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இன்னும் தேவனுக்காக நம்ம எவ்வளோ முடியுதோ, நம்மளால எவ்வளோ பிரயாசப்பட முடியுதோ, தேவருக்கு உண்மையாக எப்படி நம்ம வாழ முடியும், எவ்வளோ வாழ முடியுதோ, எவ்வளோ தேட முடியுதோ, எவ்வளோ அவர் நேசிக்க முடியுமோ, நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும், தேடணும் அப்படின்ற ஒரு வைராகி நம்மளுக்கு வருது. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது தான் அந்த வைராகி உங்களுக்கு வரும். இந்த வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கள். இப்போ இந்த வசனம் எதப்போ வசனம் படித்தோம்? எந்த வசனம் படித்தோம் இப்போ? அந்த 14:30 என்ன சொல்லுது?
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போது அதெல்லாம் நினச்சேன், இது வசனம் நீ படிச்சுட்டு நீ தியானிக்கணும். அப்போது மறுபடியும் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் வருவேன்னு இருக்காரு, மறுபடியும் கொண்டு போகிறாரு. அப்போ இந்த உலகமே இந்த 6 நாளில் இப்படி சிருஷ்டிச்சிருக்கிறானா 2000 வருஷம் ஆச்சு அவர் போய். 2000 இப்போ எவ்வளோ 2024 வருஷம். அப்போ எப்படியெல்லாம் பார்த்து உருவாக்கிறார் தேவன். அப்போ பரலோகம் எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. மறுபடியும் அவர் வர்றாரு இல்லையா, நம்மளை மறுபடி கொண்டு போகிறார். அங்கே போய் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். எண்ணாகவும் 23:19 வாசியம். எண்ணாகவும் 23வது அதிகாரம் 19வது வசனம். வேதம் சொல்லுகின்றது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷனும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாம இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாம இருப்பாரோ. அவர் சொல்லி என்ன பண்றது செய்யாம இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அவர் சொன்னது என்ன பண்றாரு? அவரை செய்வார். அவரு சொல்றது செய்யாம இருப்பாரா? ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனால் தேவன் பொய் சொல்லுவாரா? இல்லை. அவர் சொன்னது செய்யாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றாம என்ன பண்ண, வசனித்து நிறைவேற்றாம, சொல்லி நிறைவேற்றாம அவர் என்ன பண்றது இருக்கவும் மாட்டார். கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை சொன்னது தான். ஆனால் அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அந்த வருகைக்கு நம்ம எல்லாம் ஆயுதமாக இருக்கணும். பாருங்க, மனுஷனை சிருஷ்டிக்கும்படி சிருஷ்டித்துக்கு முன்பாக உலகத்தை ஒரு ஆயுதப்படுத்தினார். 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் 6 நாட்களை சிருஷ்டித்த இந்த உலகமே விட நல்லா இருக்கிறதுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுற 2வது வரையில் வந்து அவர் ஆயுதப்படுத்தி நம்மளை கொண்டு போகிறார். அங்கே நம்மளுக்கு எல்லாமே அவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். எபிரேயர் 10:37 வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 10:37வது இதில் பார்க்கும்போது, வருகின்றவர் இன்று கொஞ்ச காலத்தில் வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலம் வருவார், ஆனால் தாமதம் பண்ணவே மாட்டார். இது உண்மை. இது அடித்து சொல்ல முடியும் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த 2 வாரமாக நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சீஷர்களை சொல்லும்போது அதை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ வரவேன்னு சொல்லியிருக்கிறவர் கண்டிப்பாக இதெல்லாம் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். இப்போ இன்னொன்று 2வது பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் முன் உறுத்திருக்கிற சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லியிருக்கிற காரியங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்குமா? மத்தேயு 1:22 நீங்கள் பாருங்கள். மத்தேயு 1:1வது அதிகாரம் 22வது வசனத்தை. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டிலானும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலானும் சரி தேவன் சொல்லியிருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது? நிறைவேற்றுகிறது. அதே புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் மத்தாய, மார்க்கு, லூக்கா, யோவான். இதில் நீங்கள் பார்த்து மத்தாய, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் சுவிசேஷங்கள் எல்லாமே ஏறக்குறைய 18 இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்களாம். 18 இடங்களில் 4 புஸ்தகத்தில் 18 இடங்களில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவர் என்ன பண்ணுறாரு? எப்படி வருவார்? கன்னியமரியாள் வயிற்றில் வருவார்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்து பாடப்படணும், மரணம் மறிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இன்னொன்று கிறிஸ்துவ உயிர்த்தெழுப்பாருன்னு எழுதியிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் 4 புஸ்தகங்களை எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நிறைவேறிட்டு இருக்கிறது. நிறைவேறினது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ அதனால ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிகிறது. அது தேவதூதர்கள் அறிவிப்பு. இன்னொன்று பார்க்கும்போது தேவதூதர்கள் அறிவிப்பு. தேவதூதர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வருகையை குறித்து தேவதூதர்கள் கூட பேசுகின்றதை காண்கின்றோம். இயேசு பரலோகத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நேரத்தில் வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, சீஷர்களோட பேசிக்கொண்டு இயேசுக்கு போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ 2 தூதர்கள் வந்து சொல்கிறாரு, மனுஷர்களே, அது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:11. நீங்கள் ஏன் வானத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. அப்படி அவர் தூதர்கள் என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இயேசுவை எடுத்துக்கொள்கிறது. அப்போ தூதர்கள் சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இப்போ எப்படி அவர் எடுத்துக்கொள்ளுகிறாரோ அதுபோல தான் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கண்கள் முன்னாடி அவர் வருவார் அப்படின்னு சொல்லி கூட தூதர்கள் கூட சாட்சி கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் அதை சொல்கிறார், சாட்சி கொடுக்குறாரு. அதனால இதை தேவனுக்கு அது வரும்போது, அவரோட வருகை வரும்போது, எக்கால சத்தத்தோட வரும்போது எல்லாரும் கண்களும் பார்க்கும் அப்படின்னு சொல்லி கூட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவன் என்ன பண்ணுறாரு, மறுபடி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவதூதர்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை காரியங்கள் எல்லாம் அது என்ன பண்ண நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது அப்போஸ்தலர்களின் சாட்சி அது நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனம் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலரின் சாட்சி, அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள், படிங்க. தம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்று ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு, இந்த பூமியில இருக்கா? எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்ம குடியிருப்பு பூமியில நம்ம வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம எங்கே போகிறோம்? அல்லேலூயா. இந்த வீடு என்ன வீடு, நமக்கு என்ன வீடு? இது வீடு எவ்வளோ கட்டுற வாடகை? இந்த வீட்டில் வாடகை எவ்வளோ கட்டுறீங்க? எவ்வளோ கட்டுறீங்க வாடகை? 6000 ரூபாய் வீட்டுக்கு. இந்த வழக்கம்ன்ற வீட்டுக்கு 6000 ரூபாய் வாடகை. அல்லேலூயா. சரிங்களா? அப்படி இல்லை, இது வாடகை வீடு தான் நம்மளுக்கு. இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும் வீடுன்னா ஆவிக்குரிய வீடு. இந்த வீடு ஆவிக்குரிய வீடு இருக்குது, இந்த உலக பிரகாரமான வீடு இருக்கிறது. ஆனால் நமக்கு இது வாடகை வீடு. இந்த உலகம் நம்மளுக்கு என்ன, சொந்த வீடு எங்கே இருக்குது நம்மளுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சொந்த வீட்டில் நம்ம நல்லா இருக்கணுமா, வாடகை வீட்டில் நம்ம நல்லா இருக்கணுமா? சொந்த வீட்டில் நம்ம தைரியமாக இருக்க முடியுமா, வாடகை வீட்டில் தைரியமாக இருக்க முடியுமா? சொந்த வீட்டில் நம்ம எப்படி நம்ம உரிமையை பாராட்ட முடியுமா, வாடகை வீட்டில் உரிமையை பாராட்ட முடியுமா? சொல்லணும், நீங்கள் எல்லாம் சொல்லணும். எப்படி? சொந்த வீடு இருக்கும்போது யாராவது வந்து உன் மேலே சண்டை போட்டால் என்ன சொல்வேன்? பட்டா என் பேரில் இருக்கிறது, பத்திரம் என் பேரில் இருக்கிறது, நான் கட்டி இருக்கிறேன், இது யாரோட வீடு? என்னோட வீடு. நீ பேசுகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. வாடகை வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? வாடகை வீட்டில் இருந்தால் ஓனர் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, என்னம்மா இப்படியெல்லாம் வீடு இவ்வளோலாம் வச்சுருக்குறிய, இதெல்லாம் சரி இருக்கா, வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த கொடுக்குறேம்மா அப்படின்னு அப்போ எடுத்து தொடப்பெடுத்து போயிருக்கிறது கொடுக்குறேம்மா அப்படின்னு இல்லையா? ஒரு பையன் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஓனர் வர்றேன்னு சொன்னாரே பையன். நானும் வாடகை வீட்டில் இருந்திருக்கிறேன். ஆனால் ஓனர் வர்றேன்னு சொன்னாலே ஒரு பையன் நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆனால் சொந்த வீடு இருந்துச்சுன்னு எந்த ஒரு பயம் நம்மளுக்கு இல்லை. அதுபோல் தான் இது நம்மளுக்கு என்னதுன்னா வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் நம்மளுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இந்த வாடகை வீட்டில் பயம் இருக்கும் நம்மளுக்கு.
ஏதாவது பேசிடுவோமோ, யாரை மேலே சண்டை போட்டுடுவோமோ, ஆண்டவரோட கோபாக்கி நம்மளுக்கு மேலே வந்துடுதோ, நம்ம என்ன நம்ம மேலே இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாரோ, மோசம் போடுறோமோ, வரமா இருக்கா? வரமா வராதா? வர்றோம். அல்லேலூயா. ஆனால் இந்த வாடகை வீடு இது நமக்கு சொந்த வீடுன்றது பரலோக வீட்டில் நம்ம என்ன பண்ணணும்? அங்கே போய் நம்ம வாசம் பண்ணுறவங்களாக இருக்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா பாருங்கள், நம்மளோட குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. ஆக அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் வர பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து என்று இரட்சகர் வருவார் என்று நம்ம என்ன பண்ண எதிர்பார்க்குறவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம சொந்த வீட்டுக்கு நம்மளை கொண்டு போகிறவர் வராரு. நம்மளுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துடுறாரு, பட்டா பதிவு எல்லாம் போட்டு கொடுத்துட்றாரு. ஒருத்தரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அந்த பரலோக வீட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தான் அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்பதையே நாம் அறியலாம். அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், கிறிஸ்துவமே உயிர் தெழுந்தலை குறித்தும் பிரசங்கித்தார், தேவனுடைய வல்லமையை குறித்தும் பேசினார். எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுற, 2ஆம் வருகை குறித்து கூட தேவனை ஒரு சீஷர்களை பேசினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் பேதுரு எழுதுகிறார் பாருங்கள், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளையே பின்பற்றவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தையை கண்ணார கண்டோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் சும்மா கதை பார்த்தோம், கதை படித்தோம், நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. நாங்கள் அவர் செய்த காரியங்களும், அவங்க செய்த அற்புதங்களும், அவர் எப்படி இருந்தார், என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி எங்கள் கண்ணுகளார நாங்கள் என்ன பண்ணுறோம், 3 வருஷம் அவங்க கூடவே இருந்து நாங்கள் பார்த்தோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றார் பேதுரு. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்காம இருந்தாலும் நம்ம கேட்காம இருந்தாலும் அவரோட சத்தம் கேட்டுருக்குறோம், அவர் ருசி நம்ம பார்த்துருக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேதத்தை நம்ம கையில், அவரோட வார்த்தைகளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் பார்த்தோம், இது கட்டே கிடையாது, நான் கண்ணாராக பார்த்தோம், அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் நாம் கூட என்ன பண்ணணும், சொல்லணும். நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் தேவன் செய்திருக்கிற அற்புதங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், தேவன் பேச்சு நான் கேட்டிருக்கிறேன். அதே போல் கடைசியில் 2 பேதுரு 1:19 வாசிப்பான். 2 பேதுரு 1:16 வாசிங்க. 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக இருக்கிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஆமென். அதே 16 வாசிங்க. 19 வாசிங்க. 1:19. அதிக உறுதியாக தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழித்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளான தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். ஆமா, பிரகாசிக்கின்ற விளக்கை போல அந்த வசனத்தை போதிப்பது நல்லமா இருக்குமா? விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த வசனம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வெளுக்கு எப்படி இருக்கிறதோ அது போல் அந்த வசனம் நம்மளுக்கு வெளுக்காக இருக்கிறது. பொழுது விடியும் போது எப்படி அந்த வெளிச்சம் வருகிறதோ அதுபோல் அந்த வசனம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது, அந்த வசனத்தை நம்ம நேசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் என்ன ஆகுதுன்னு வெளிச்சம் காணப்படும். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம எல்லாம் எழும்பி நின்னலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவாதி தேவனுக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.